அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் இந்த சுட்டெரிக்கும் வெயிலை எதிர்கொள்வதற்காக பல இடங்களில் தண்ணீர் பந்தலும் மற்ற வெயிலுக்கு ஏற்ற பழங்கள், இளநீர், மோர் போன்றவற்றை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நங்கநல்லூர் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும், எனது ஆதம்பாக்கம் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட தலைவர் குமார் உட்பட மண்டல தலைவர் கோபி அவர்களுக்கும், முகுந்தன்ஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்த மகளிர் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்துல ஒரு எதிர்மறை அரசியலை தான் அண்ணன் ஸ்டாலின் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நாம சொன்னோம், நேற்றைய முன்தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது வந்து வரவேற்றிருக்க வேண்டும், அந்த பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே வந்து அமைச்சரை பார்த்து சொன்னார், இது அரசியல் விழா அல்ல, அரசு விழா. அரசு விழா என்றால் பிரதமரும் கலந்து கொள்ள வேண்டும், முதல்வரும் கலந்து கொள்ள வேண்டும். அப்போ இதிலிருந்தே முதல்வர் பாராபட்சமாக இருக்கிறார். மத்திய அரசு எதை கொடுத்தாலும் அதில் அரசியல் செய்ய வேண்டுமே தவிர மக்களுக்கு அவசியமாக இருந்தால் கூட அதில் அவர் ஒத்துழைக்க கூடாது என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று கேஸ் விலை 50 ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது. அது பொதுமக்களாகிய பெண்களுக்கு அது 50 ரூபாயாக இருந்தாலும் நாங்களும் பெட்ரோல் துறை அமைச்சருக்கு எழுதலாம் என்று இருக்கிறோம், இந்த கேஸ் விலையை திரும்ப பெற வேண்டும். ஆனால் இந்த கேஸ் ஏன் ஏற்றப்பட்டது என்றால், சர்வதேச சந்தையில் 60% மேல் இன்று கேஸ் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு வருமெல்லாம் ஏறக்குறை இறக்குமதி ஆகின்ற கேஸ். அதனால அதை கூட ஒப்பிடும் பொழுது இந்த விலையேற்றம் மிக மிக குறைவானது. ஆனாலும் இல்லத்தரசிகளுக்கு 50 ரூபாய்னா, நாங்கள் ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது 100 ரூபாயை குறைச்சாங்க. 2022 300 ரூபாய் குறைக்கப்பட்டது. அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின அன்னைக்கு 100 ரூபாயை குறைத்தார். மக்களை இதை கடிகோலிட்டு காண்பிக்கிறேன். ஆனா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தனது வாக்குறுதியாக, தேர்தல் வாக்குறுதியாக 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இன்று ஏறக்குறை 4 ஆண்டுகளை கலந்து விட்டது, 33 மாதங்கள் கலந்து விட்டது. ஆக நீங்க 3300 கடன் வைத்திருக்கிறீர்கள் தமிழக மக்களிடம். இதை என்று கொடுக்க போகிறீர்கள்? வயிறு எரியுதுன்னு சொல்றீங்களே, அந்த 100 ரூபாய் எங்கே? அதனால அந்த சார் எங்கே என்று கேட்டு, அந்த கார் எங்கே என்று கேட்டு, அந்த தியாகி யார் என்று கேட்டு, இங்க எங்கே அந்த 100 ரூபாய் அப்படின்னு கேட்கிற நிலைமையில தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விலையே ஏற்றலைன்னா நீங்க பரவாயில்ல, பால் விலையை 4 ரூபாய் ஏற்றிட்டீங்க. அழும் குழந்தைகளுக்கு அப்ப வயிற்றில் என்ன பால் வார்த்தீர்களா? எதை வார்த்தீர்கள்? பால் விலையை ஏற்றி. மின்சார கட்டணம் ஏறிவிட்டது, வீட்டு வரி, தண்ணீர் வரி ஏறிவிட்டது. நாங்கள் அதெல்லாம் கேஸ் விலை நியாயம் என்று நான் சொல்லவில்லை. ஆனா இந்த சர்வதேச சந்தையில் 62% மேல் ஏறியதனால் மிக குறைந்த அளவில் ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மகளிரை சார்ந்த நாங்கள் எல்லாம் பெட்ரோலிய அமைச்சருக்கு இந்த 50 ரூபாய் கூட வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் எழுதலாம் என்று இருக்கிறோம். நீங்க இந்த 100 ரூபாயை எப்ப கொடுப்பீங்க ஸ்டாலின் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்வீர்கள். இன்னைய பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். 2026 நாங்கள் தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நீங்க வந்து என்டிஏ கூட்டணின்றீங்க, ஆனா தமிழகத்துல வந்து அதிமுக வந்து எங்கள் தலைமையில கூட்டணி இல்ல. இப்ப நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை எங்கேயுமே நடைபெறல. கூட்டணி பேச்சுவார்த்தை எப்பொழுது நடைபெறும் என்றால் தேர்தலுக்கு அருகாமையில் நடைபெறும். அப்போ நாங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து எப்படி நடப்பது, எத்தனை இடங்கள் என்று எல்லையெல்லாம் நாங்க முடிவு செய்து கொள்வோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகமே இப்ப அவங்க கூட்டணி ஒன்னா இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியாது. அதாவது நாங்கள் சொல்லிவிட்டோம், அவர்களை போல கூட இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இல்ல. நாங்க வருவோம், வந்தால் கூட்டணி ஆட்சி, அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டோம். அது மட்டும் இல்ல, தமிழக மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ அவர், நான் பாண்டிச்சேரி கவர்னர் இருக்கும்போது 250 ரூபாய் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு, 300 ரூபாய்
மற்றவர்களுக்கு கேஸ் மானியம் கொடுத்தோம். ஆக இன்று தான் சொன்னது எதையுமே நிறைவேற்றாம எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறி கொண்டிருப்பதை நாங்கள் தடுக்கிறோம், அது கண்டிக்கிறோம். அதை மக்களும் இன்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டேன். நான் ஆளுநராக இருக்கும் பொழுது முதல்வர் சந்திரசேகர் ராவ், மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தெலுங்கானாவுக்கே திட்டங்களை கொண்டு வந்தால் கூட வரமாட்டேன் சொல்லி இன்றைய மக்கள் அவரை வரவிடாமல் ஆக்கிவிட்டார்கள். அதே நிலை தமிழக முதலமைச்சருக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மக்களுக்காக வந்தாரை வரவேற்கும் தமிழகங்க. ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு, எவ்வளவுதான் உங்க கொள்கை மாறுபாடு இருக்கட்டும், வரவேற்கணுமா இல்லையா? கலந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அதற்கான முறையான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் இது என்னடா அநியாயமா இருக்கு? நீங்க ஆளுக்கு ஒண்ணு கதை பேசாதுங்க. பிரதமர் வந்தால், பிரதமர் வராருன்றது தகவல் பல நாட்களுக்கு முன்னாலேயே மாநில அரசுக்கு தெரிய வந்துவிடும். அதற்கப்புறம் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க. என்னமோ முதலமைச்சர் எதுவுமே தெரியாம உட்கார்ந்துருக்க மாதிரி பேசுறீங்க. தகவலே தெரியாதா? தகவல் தெரியாம இருந்தா அதோட தப்பு. நான் கேட்கிறேன், அதை கேன்சல் பண்ணவே முடியாதா? ஊட்டி எங்க ஓடி போகுதா? பிரதமர் நம்ம தமிழ்நாட்டை தேடி வந்திருக்கிறாரு. ஊட்டி எங்க ஓடி போடுது? ராசா ஊட்டியில தானே இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் வீடுன்னு காமிக்கிறாரு. எவ்வளவு பெரிய வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. கேக்குறீங்களா யாரும் கேள்வி? அதனால தவறு தவறு தவறு. முதல்வர் பிரதமரை வந்து வரவேற்றிருக்க வேண்டும், அரசு விழாவில் கலந்திருக்க வேண்டும். ஒண்ணும் கொடுக்கல நீங்க 8300 கோடி ரூபாய்க்கு தமிழக மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறார். ஏன் கொடுக்கல? ஏன் ஒரு நன்றி கூட சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது? அதே மாதிரி இன்னைக்கு 6 பொருட்கள், எலுமிச்சை முதற்கொண்டு அரிசி முதற்கொண்டு GI டேக் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தால அதிகமா நம்மளுக்கு தான் கொடுத்திருக்கு. இன்னொன்னே நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 10 ஆண்டுகளை முத்ரா வங்கிக்கு கொடுத்ததற்காக அவர் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்கிறார். தமிழகத்தில் 29,000 கோடி ரூபாய் முத்ரா பலன் பெற்றிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக தமிழகத்திற்கு முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் 50 கோடி பேர் தொழில் முனைவோர்களாக இந்த முத்ரா வங்கியில கடன் பெற்றிருக்கிறாங்க. 130 கோடியில 50 கோடி பேர், இதுல 1/3 மகளிர், 11% சிறுபான்மையினர். ஸ்டாலின் அவர்கிட்ட நான் சவால் விடுகிறேன், உங்க திட்டத்துல ஏதாவது திட்டத்துல சிறுபான்மையினர் வாழ்வாதாரத்தை இதே போல 11% கொடுத்து உயர்த்திய திட்டம் ஏதான் இருக்கா? சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைய தினம் கூட அந்த பொது சிவில் சட்டம் தேவைன்னு கர்நாடகா உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு. ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மதத்திற்கு ஒரு சட்டம் என்று வைத்தால் பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் வக்ஃப் போர்டு வாரிய சட்டத்திற்கு, திருத்த சட்டத்திற்கு இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. என்ன சொல்ல போறீங்க? ஆனா என்ன ஒண்ணு தம்பி, விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்திருக்காரு அறிக்கை. கச்சா எண்ணெய் ஏறிடுச்சான், இறங்கலையாம். ஒரு அதிகாரப்பூர்வம் விஞ்ஞானபூர்வம் அங்க இருக்கா? எங்க மாநில தலைவரோட அறிக்கையை பாருங்க, விஜயோட அறிக்கை பாருங்க. அவர் தெளிவா எவ்வளவு ஏறி இருக்கு, இதுக்கு முன்னால் நம்ம எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு குறைச்சோம், இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டிருக்கிறது. சும்மா பொதுவா நான் கேட்கிறேன், உங்களை டிக்கெட் எவ்வளவுப்பா விற்கிறீங்க? பிளாக்ல டிக்கெட். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார், பிளாக் மணியை ஒழித்தார். அதனால அடிக்கடி நான் சொல்லுவேன், என்னோட கோட்டும் ஒயிட், என் நோட்டும் ஒயிட்னு சொல்லுவேன். டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது. கருப்புல டிக்கெட், பிளாக்ல டிக்கெட் ஒழிக்கப்பட்டதா? உங்க டிக்கெட் எவ்வளவுப்பா சொல்லுங்க பாக்கலாம். நான் சினிமா போறது இல்ல. டிக்கெட் எவ்வளவுப்பா விஜய் படத்துக்கு? இது நீங்க என்ன கட்டுப்படுத்தினீங்களா? என்னைக்கானும் பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா. அந்த பாமர மக்களுக்கு நான் அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன். எனக்கு சுயலாபமே கிடையாது. அவங்களை என்டர்டெயின் படிக்கிற மட்டும் தான் நான் நடிக்கிறேன். அதனால அவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் மிக குறைந்த விலையில, இல்லைன்னா இலவசமா கூட கொடுங்களேன். யார் தடுத்தா? அப்ப உங்களுக்கு லாபம் வரும்போதெல்லாம் நீங்க பேசுவீங்க. ஒன்னும் தெரியாம தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம். நீங்க பிளாக்ல டிக்கெட் விச்சீங்க, சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விட்டீங்க, சினிமாக்குள்ள பாப்கார்ன கூட வைத்தீங்க. அரசியல் காலத்தை விஜய்க்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்ல வரீங்களா மேடம்? நிச்சயமா விஜய்க்கு ஒண்ணும் தெரியல, அரசியல் காலத்துல விஜய்க்கு ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் தெரியல நான் சொல்லல. சினிமால நடிக்க தெரியும், அவ்வளவுதான். வசனம் பேச தெரியும், டான்ஸ் ஆட தெரியும்.
ஏமாற்றவும் தெரியும். அப்ப அரசியல் பொருளாதாரம் போன்றவற்றில் விஜய் தெரியலையே, தெரியல. கேளுங்களேன், நான் கேக்குறேன். இதே மாதிரி மைக்கு முன்னால வந்து எதனால ஏத்துனாங்க? மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஒண்ணு செஞ்சாங்கன்னா பொத்தாம் பொதுவா செய்ய மாட்டாங்கங்க. மகளிர் தினத்து அன்னைக்கு ஏன் 100 ரூபாய் குறைச்சாரு? மகளிர் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு. இன்னைக்கு 62% ஏறினதுனால மிக குறைந்த விலையில் ஏற்றி இருக்கிறார். பட் நாங்கெல்லாம் அதுவும் வேணாம், நாங்க கோரிக்கை வைக்கலாம். மேடம் 10 மசோதாக்களை ஆளுநர் வந்து நிறுத்திவிட்டது சட்டவிரோதம், மாநில அரசோட ஆலோசனைப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கருத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இல்ல, கூட்டணி ஆட்சிதான். எந்தெந்த கட்சி என்பதை எங்கள் மேலிட கட்சி முடிவு செய்யும். டெல்லிக்கு எத்தனையோ பேர் டிக்கெட் எடுத்துட்டு போறாங்கப்பா, எல்லாரோட டிக்கெட். நேரு வீட்டுல வந்து இடி ரைடு போயிட்டு இருக்கு. ஆமா, அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்தா இடி ரைடு தான் போகும். ஆனா அளவுக்கு அதிகமா சொத்து சேர்ப்பாங்க. இன்னைக்கு ஜிடிபி பத்தி பேச, தமிழக அமைச்சர்களோட ஜிடிபியை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு உயரத்துக்கு போயிட்டு இருக்குன்னு. தப்பு செஞ்சா கணக்கு இல்லைன்னா கேட்கதான்ப்பா செய்வாங்க. நம்ம ஜெகத் ரட்சகன் வீட்டுல கட்டி கட்டியா பெட்டி பெட்டியா எடுக்கலையா? அதனால தவறு செய்தால் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. மேடம், ஆனா அவங்க கேட்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, பாஜகவுக்கு சாதகமா போறவங்க வீட்டுல வந்து ரைடு நடக்குது, ஆனா மேற்கொண்டு நடவடிக்கை அப்படிலாம் இல்ல. பாஜக மாநில தலைவரோட சொந்தக்காரங்க வீட்டுல ரைடு நடந்தது இல்லையா? அப்புறம் எப்படி சொல்லுவீங்க? நான் கேக்குறேன். ஆக இது அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டு, வேண்டுமென்றே குற்றச்சாட்டு சொல்றது. எல்லார் வீட்டுக்கும் எங்கெங்கெல்லாம் வழிமுறைகள் விதிமுறைகள் மீறப்பட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் இடி வந்து தனது கடமையை செய்வார்கள். அதாவது ரகுபதி சொல்றாரு, இடி வந்து எங்களோட கூட்டணி கட்சியா. ஒரு சட்ட அமைச்சர் இப்படி பேசலாமாங்க? அதுவும் நீங்க செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு அமைச்சரை எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு சட்ட அமைச்சர் இப்படி ஒரு பொது நிறுவனத்தை பற்றி இப்படி பேசலாமா? நீங்க செய்யற தப்பெல்லாம் செய்வீங்க. நான் சொல்றேன், டிக்ளேர் பண்ணுங்க. நாங்க எந்த வித சுருட்டலும் இல்லை. ஒரு அமைச்சர் வீட்டையும் போய் பாருங்க, ஒரு அமைச்சரோட கல்லூரியும் போய் பாருங்க. வெறும் அமைச்சருக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் அவங்க இப்படி இருக்காங்களா? நீங்க கேள்வி கேளுங்க, போய் கேளுங்க. மக்களை ஒரு நாள் ஒரு டூர் மாதிரி போடுங்களேன். ஒரு அமைச்சர் வீட்டுக்கா போவோம், அவங்க வாங்கின சம்பளத்துக்கும் எப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டினாங்கன்னு கேளுங்க. அமைச்சர் வீட்டுக்கு சுத்தி போனா வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, கல்லூரிக்கு போகணும். அது ஒரு கல்லூரி இல்ல, 10-15 கல்லூரி வச்சிருப்பாங்க. மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறதுனால நீட்டை எதிர்ப்பாங்க, தனியார் பள்ளி வச்சிருக்கிறதுனால NEP எதிர்ப்பாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நன்றாக தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை வேடத்தை புரிந்து இல்ல, அது யாரெல்லாம் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார்களோ களத்துல வரனால அவர் ஒரு நடிகர் அவர் வந்தா கூட்டம் வரும், அதுக்காக கொடுத்திருப்பாங்க. அதில் உள்நோக்கம் இருப்பதை அது வந்து நிர்வாக ரீதியாக அதெல்லாம் செயல்படுத்தக்கூடியது, அவ்வளவுதான். விஜய் வந்து பாஜகவோட பீம் டீமா செயல்படுறாருன்னு சொல்றாங்க. அப்படியா? நிறைய சிறுபான்மையினர் எங்களுக்கு நம்பி சேரட்டும். எங்க கட்சியில இப்ப கொடுக்க போறோம். ஏன் கொடுத்திருக்காமே நக்வி முதற்கொண்டு ஷானவாஸ் முதற்கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. தமிழகத்துல நிறைய பேர் சேரட்டும், கொடுப்போம். ஆராசா 2G வழக்க என்ன முடியல, அது அவர் வழக்கு தொடரட்டுங்க. பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டது. அதனாலதான் அன்னைக்கே சொன்னேன், ஆராசா நீ என்ன பிதரிக்க பேசினாரு. முதலமைச்சர் சொன்னார் தம்பிதுரை டக் அவுட் ஆனாரு. நான் சொன்னேன் நீங்க நாக் அவுட் ஆக போறீங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, இவங்க தீ பறக்க பேசி உங்களை ஒழிக்க போறாங்க. முதலமைச்சர் அவர்கள் அதை புரிந்து கொள்ளுங்க. பேசி என்ன பண்ண போறாங்க? நாங்களும் அதான் சொன்னோம், பேசதான் செய்வாங்க, எதுவும் செய்ய முடியாதுன்னு. ராசா முதல்ல வக்ஃப் வார்டு வாரியத்துல என்னென்ன பிரச்சனைகள் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு, பாமர இஸ்லாமியர்களுக்கான இடத்தை கூட மீட்டு கொடுக்க இருக்கிறது வக்ஃப் வாரியம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாம் படிச்சுட்டு சரியா என்னன்னு பார்த்துட்டு பேசுறேன். அது அறிவிக்காம இருந்தாதான் இப்ப நமக்கு வியப்பு. வக்ஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்த உடனே ஓகே அறிவிச்சிரும். நான் திருமாவளவன்ட்ட கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவன்ட்ட கேட்கிறேன், இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு இதை வரவேற்றிருக்கிறது. இஸ்லாமிய அமைப்புகளும் இது நிறைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்னன்னு இதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இதுல இந்து அமைப்பை இதுல வந்து இஸ்லாமியர்கள் அல்லவர்கள் உறுப்பினராக இருக்கலாமான்னு. இந்து கோயில்கள்ல மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்றது அது நடைமுறைக்கு ஒத்து வராது. இது ஒரு சட்ட ரீதியான விவாதம். எல்லாத்தையும் நீங்க இப்படி
தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது எனக்கு ஓகே